வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ் தென்மராட்சி கொடிகாமம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட எழுதுமட்டுவாழ் பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மரக்குற்றிகளை சூட்சுமமாக கடத்தி சென்ற பார ஊர்தி ஒன்றை கொடிகாமம் போலீசார் கைப்பற்றியுள்ளதுடன் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று மாலை எழுதுமட்டுவாழ் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய கொடிகாமம் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் ரணசிங்க அவர்களின் வழிகாட்டலில் போக்குவரத்து பிரிவு பொறுப்பு அதிகாரி உதவி போலீஸ் பரிசோதகர் நிலந்த மற்றும் போக்குவரத்து பிரிவு உதவி பொறுப்பு அதிகாரி தம்பிராஜா தர்மரத்னத்தினாலும் எழுதுமட்டுவாழ் சோதனை சாவடியில் கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர்களின் உதவியுடனும் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதில் சுமார் 4 லட்சம் ரூபாய் பெறுமதியான வேம்பு நாவல் மரக்குற்றிகள் கைப்பற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கைப்பற்றப்பட்ட மரக்குற்றிகளையும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரையும் சாவகச்சேரி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை கொடிகாமம் போலீசார் மேற்கொண்டுள்ளனர். தொலைக்காட்சி பார்ப்பதற்காக தொலைக்காட்சிக்கு மின் இணைப்பினை இணைக்க முற்பட்ட வேளை மின்சாரம் தாக்கியதில் சிறுவன் உயிரிழந்துள்ளான். யாழ்ப்பாணம் வேலனை பகுதியைச் சேர்ந்த 9 வயதுடைய சந்திரஹாசன் ஹனிஸ்டன் எனும் சிறுவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சிறுவனின் தாயார் அருகிலுள்ள வீடொன்றுக்கு சென்ற வேளை வீட்டில் இருந்த சிறுவன் தொலைக்காட்சி பார்ப்பதற்காக தொலைக்காட்சிக்கு மின் இணைப்பை இணைக்க முற்பட்ட வேளை மின்சாரம் தாக்கியுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் ஒரு காவல்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள நிலையில் சிறுவனின் உடற்கூற்று பரிசோதனைக்காக போதனா மருத்துவமனையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையில் கடமையாற்றிய சிறுவர்களுக்கான விசேட மருத்துவ நிபுணர் எவ்வித முன் அறிவித்தலுமின்றி பணியில் இருந்து விலகியுள்ளமையினால் தமது குழந்தைகளுக்கும் சிறுவர்களுக்கும் உரிய முறையில் மருத்துவ சேவையினை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட சிறுவர்களின் பெற்றோர் விசனம் தெரிவித்துள்ளனர். மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையில் சிறுவர்களுக்கான நோயாளர் விடுதி இலக்கம் 7 மற்றும் பிரசவிக்கின்ற குழந்தைகளுக்கான விசேட சிறுபிள்ளை மருத்துவ நிபுணராக கடமையாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் குறித்த மருத்துவ நிபுணர் எவ்வித முன் அறிவித்தலுமின்றி பணியில் இருந்து இதனால் மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையில் சிறுவர்களுக்கான நோயாளர் விடுதி இலக்கம் 7 அனுமதிக்கப்பட்ட சிறுவர்கள் மற்றும் புதிதாக பிறக்கும் குழந்தைகளுக்கான சிகிச்சைகள் தாமதமடைந்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் விடுதிகளில் அனுமதிக்கப்பட்ட தமது குழந்தைகளை யாழ்ப்பாணம் அல்லது வவுனியா மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக பெற்றோர்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த விடயத்தில் வடமாகாண ஆளுநர் உடனடியாக தலையிட்டு குறித்த மருத்துவ நிபுணருக்கு பதிலாக மாற்று ஒருவரை உடனடியாக நியமிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை உள்ளது. சமூக பொருளாதார அடித்தளத்தை அமைக்கும் இந்த வரவு செலவு திட்டம் வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதிலும் வலுவான சர்வதேச உறவுகளை உருவாக்குவதிலும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை வளர்ப்பதிலும் நாம் வெற்றி பெற்றுள்ளோம் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இன்று 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். நாம் நமது சொந்த பொருளாதார நிகழ்ச்சி நிரலை அமைத்து பொருளாதார இறையாண்மைக்கு நெருக்கமாக செல்ல வேண்டும். அத்துடன் எதிர்காலத்தில் கடனை திருப்பி செலுத்துவதை தொடர வலுவான பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டும். நாம் நமது சொந்த பொருளாதார நிகழ்ச்சி நிரலை அமைத்து பொருளாதார இறையாண்மைக்கு நெருக்கமாக செல்ல வேண்டும். எதிர்காலத்தில் கடனை திருப்பி செலுத்துவதை தொடர வலுவான பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டும் என்றும் மக்களின் சம்பளம் குறைந்துள்ளதால் நியாயமான சம்பள உயர்வு வழங்க வேண்டும். குடிமக்களை பராமரிப்பது மனிதாபிமான அரசாங்கத்தின் பொறுப்பு. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு எதிரான பல்வேறுபட்ட கருத்துக்களுக்கு மத்தியில் பொருளாதாரத்தை அரசாங்கத்தால் ஸ்திரப்படுத்த முடிந்ததுடன் ஐக்கிய அமெரிக்க டாலருக்கு எதிரான ரூபாவை பலப்படுத்தியதுடன் முதலீட்டாளர்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் பொருளாதார வளர்ச்சியை 2025ஆம் ஆண்டு 5% பேணுவதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாகவும் சமுதாயத்தின் அனைத்து உறுப்பினர்களின் வாழ்க்கையையும் உயர்த்துவதற்கான வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் பொருளாதாரத்தின் சக்தி வாய்ந்த பகுதி ஒரு சிறிய எண்ணிக்கையிலான மக்களின் கைகளில் குவிந்துள்ளதுடன் பொருளாதாரத்தில் அதிக ஜனநாயகமயமாக்கல் தேவை என்றார். இந்திய தேசிய தலைநகர் பிராந்தியத்தில் இன்று அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 4ஆக பதிவான இந்த நிலநடுக்கம் டெல்லி நேரப்படி அதிகாலை 5:36 மணியளவில் 5 கிலோமீட்டர் ஆழத்தில் உணரப்பட்டதாக நில அதிர்வுக்கான தேசிய மையம் தெரிவித்துள்ளது. டெல்லி, நொய்டா, குருகிராம் மற்றும் காஜியாபாத் ஆகிய இடங்களில் உணரப்பட்ட நிலநடுக்கம் 28.59 வடக்கு அட்ச ரேகையிலும் 77.16 கிழக்கு தீர்க்க ரேகையிலும் அமைந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலநடுக்கத்திற்கு பதில் அளித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி டெல்லி மற்றும் அருகிலுள்ள பகுதிகளில் நிலநடுக்கம் உணரப்பட்டது. அனைவரும் அமைதியாக பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றவும் கேட்டுக் கொள்கின்றோம். பின் விளைவுகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். நிலைமையை அதிகாரிகள் உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர் என்றார்.
ஐரோப்பாவிற்கான ராணுவம் அவசியம் என உக்ரைன் ஜனாதிபதி வெலோடிமிர் ஜெலன்ஸ்கி வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜெர்மனியின் மியூனிச்சில் இடம்பெற்ற பாதுகாப்பு உச்சி மாநாட்டில் உரையாற்றுகையில் அவர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார். ஐரோப்பாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான நீண்டகால பழமை வாய்ந்த உறவு முடிவுக்கு வருகின்றது என அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வென்ஸ் தெரிவித்துள்ளார் என உக்ரைன் ஜனாதிபதி கருத்து வெளியிட்டுள்ளார். எங்களுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடாமல் எங்களின் முதுகின் பின்னால் செய்து கொள்ளப்படும் இந்த உடன்படிக்கையையும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் ஐரோப்பாவிற்கு உதவி செய்வதற்கு அமெரிக்கா முன்வராது என கரிசனையின் மத்தியில் உக்ரைன் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். உக்ரைனுக்கு போதிய பாதுகாப்பு உத்தரவாதத்தை வழங்காததால், எங்களை பாதுகாக்காததால் அமெரிக்காவிற்கு உக்ரைனின் கனிய வளங்களை வழங்கும் திட்டத்தை தடுத்துள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நாங்கள் நேர்மையாக பேசுவோம். ஐரோப்பாவிற்கு அச்சுறுத்தல் என வரும்போது அமெரிக்கா உதவிக்கு வராது என்பதற்கான சாத்தியக்கூறுகளை நாங்கள் நிராகரிக்க முடியாது என உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தனது சொந்த ராணுவத்தை கொண்டு ஐரோப்பா குறித்து பல தலைவர்கள் விருப்பம் வெளியிட்டுள்ளனர். ஐரோப்பிய ராணுவம் குறித்து அவர்கள் தெரிவித்துள்ளனர் என உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அயர்லாந்தின் குதிரை பந்தய விளையாட்டு வீரரான மைக்கேல் ஓ சுல்லிவன் தனது 24வது வயதில் உயிரிழந்துள்ளார். கடந்த பிப்ரவரி 6ஆம் திகதி துருசில் குதிரை பந்தயத்தின் போது நடந்த விபத்தில் ஹொர்க் பல்கலைக்கழக மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் கோமா நிலையில் இருந்து அவர் நேற்று அதிகாலை உயிரிழந்துள்ளார். இவரது மரணம் ஐரிஸ் குதிரையேற்றம் ஒழுங்குமுறை வாரியத்தினை பேரதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. மேலும் இந்த நம்ப முடியாத கடினமான நேரத்தில் மைக்கேலின் குடும்பத்தினர் உயிரிழந்த வீரரின் உறுப்புகளை தானம் செய்ய முடிவு செய்தனர். அவ்வாறு செய்வதன் மூலம் மற்ற நோயாளிகள் மற்றும் அவர்களது குடும்பங்களின் வாழ்க்கையில் உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.